தேவன் என்ன செய்றாருன்னா தேவ மனுஷனை ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்புகிறார். இவர் சாப்பிட்றதுக்கு இல்லை, அவ சாப்பிட்றதுக்கு. புரிஞ்சுங்க, கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். தேவ மனுஷன் சாப்பிட்றதுக்கு, ஏன்னா இன்னும் 10 நாள் வச்சு அங்கே காக்கா வணிச்சு அவர் கொடுக்க தெரியும். அந்த தண்ணியை வத்து போகாமல் பார்த்துக்க முடியும், அவரால் முடியும். தேவ மனுஷன் சாப்பிடணும்னா அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். பட்சிக்கிறவைகளிடத்திலிருந்து பட்சணத்தையே கொண்டு வந்து கொடுப்பார். அவர் கழுகே பெரிய பெரிய லாட்டு ஆடாத்துக்கு அந்த கொடுத்துட்டு போயிருக்கும். காக்காவே கொடுக்கும்னா கழுகு கொடுக்காத, அப்படி செய்ய முடியும். இது இல்லை. ஆனால் பஞ்சகாலமாக இருக்குது, அங்கே தான் விஷயம். கர்த்தராக தான் பண்ணுறாரு பாருங்க. பஞ்சகாலமாக இருக்குது. பஞ்சகாலத்தில் என்ன செய்கிறாருன்னா தேவன் தேவ மனுஷனை, அங்கே ஒரு ஏழை விதவை இருக்கிறா, ரொம்ப கஷ்டப்படுறா, அவள் வீட்டுக்கு போங்கிறாரு. யார்கிட்ட திரும்ப அதிகமாக அவங்க வாழ்க்கையை மாற்றி விடணும்? கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையை தான் மாற்றி விடணும். யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்க வாழ்க்கையை தான் நிறைய மாற்றணும். இப்போ நான் சொல்கிற வார்த்தை கஷ்டப்படுறவர்களுக்கான வார்த்தை.